அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.2ல 4வது கணக்கு. ஆரம் 10 மீட்டரும் உயரம் 15 மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. நிமிடத்திற்கு 25 கன மீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். ஆரம் எவ்வளவு? 10 மீட்டர். உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனுடைய அடிப்புறம் வழியாக பெட்ரோல் வெளியேறுகிறது எனில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிடத்திற்கு 25 கன மீட்டர் அப்படிங்கிற விதத்தில் பெட்ரோல் வெளியேறுச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை நிமிட திருத்தமாக தருக. தீர்வு இப்போ நம்மளுக்கு ஆர் மற்றும் ஹச் என்பன முறையே கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் என்க. கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் என்க. இப்போ எனக்கு எவ்வளோ கன அளவு, அதாவது எவ்வளோ லிட்டர்ல பெட்ரோல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தேவை. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 10 மீட்டர் மற்றும் உயரம் ஹச் ஈக்குவல் டு 15 மீட்டர். இப்போ நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறேன்னா கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறேன். இப்போ கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் கன அலகுகள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 1/3 பையனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7. இந்த ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ஆரோட மதிப்பு 10 ஸ்கொயர் இண்டு உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. இப்போ இதை அடிக்கலாம். 4 3 3 I 3 15. இப்போ 22/7 இண்டு 10 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இண்டு 5. இப்போ இதுதான் என்னென்னா கன அளவு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ கூம்பின் கன அளவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போது ஒரு நிமிடத்திற்கு அப்படிங்கிறப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கன மீட்டர் பெட்ரோல் வெளியேறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 கன மீட்டர் அப்படிங்கிறப்போ மீட்டர் கியூப் அப்படிங்கிறப்போ எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு நிமிடம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கன அளவு பெட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7 இண்டு 100 இண்டு 5 அப்படிங்கிறது தான் இருக்குது. எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்கொள்ளும் நேரம் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை பெருக்கல்லையும் இதை எப்படி எழுதிடலாம்னா வகுத்தல்லையும் எழுதிடலாம். பெருக்கல்ல எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7 இன்ட்டு என்ன இருக்குது 100 இன்ட்டு 5 டிவைட் பை எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 25. ஸோ இப்போ 25 இதை அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5 5 5 25 4 5 5 25 100 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். நம்ம பேலன்ஸ் கேட்டோம் 22/7 இன்ட்டு 20. இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 இன்ட்டு 2 2 4 2 4. நமக்கு என்ன ஒரு 440 டிவைட் பை 7. இப்போ இந்த 440 டிவைட் பை 7ஆல் அடிக்க போகிறோம். இப்போ 7 இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44. 6 7 42 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 44ல் 42 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு? 2. இப்போ இங்கே என்ன இருக்குது? 0. இப்போ 7 14. பேலன்ஸ் முடியட்டும் 6. இங்கே 7 6 வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 சேர்க்கலாம். இப்போ 60. 8 7 56. 8 7 56. பேலன்ஸ் எவ்வளவு? 4. இப்போ இங்கே 0. I 7 35. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0. அதான் 40ல் 35 போச்சுன்னா 5 அப்படின்னு வந்துடும். பேலன்ஸ் 0. இது போதும். ஆன்சர் 62.85. நம்மளுக்கு தசம திருத்தமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோராயமாக என்னன்னு சொல்லிடலாம்னா 63 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம். 63 நிமிடங்கள். இப்போ எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ அப்படின்னா தோராயமாக 63